வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். அடுத்த 3 மணி நேரத்தில் இந்த மாவட்டத்தில் இடியுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் புதிய அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று நாளை மறுநாள் வருகிற டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இந்த நம்ம இப்போ பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம போறீங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றி மழை பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடனே தேவைடினா நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோவில் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த 3 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டது. வடகிழக்கு பருவ காற்றின் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. காரைக்கால் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கொட்டி தீர்த்து வருகின்றது. இந்நிலையில் திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று கடந்த சில தினங்களாக டெல்டா மாவட்டத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் 17ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டனர். இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போன்று புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி தென் மாவட்டத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போன்று சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தென்மேற்கு வங்கடல் வரும் 17ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளனர். எனினும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகராது எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் 17 முதல் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் வடகிழக்கு பருவ காற்றின் காரணமாக இன்று டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஒரு இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போன்று நாளை முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தென் மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது புதிய அறிவிப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்திற்கு தற்போது எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.